ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் நேப்பியர் போட்டிருந்தோம். நம்ம போட்ட மறுநாளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை, ஒரு 2 வாரத்துக்கு மழை, ஃபுல்லாக தண்ணி நிற்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துலேயே ஓட இருக்கிறதால அதனால் நமக்கு ஒரு சுத்தமாக எதுவுமே முளைப்பு திறன் இல்லை. நம்ம கொஞ்சம் மேட்டு பக்கத்தில் நட்டது மட்டும் கொஞ்சம் முளைச்சிருக்கு. நம்ம பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காவாவில் போட்டுட்டோம். அதாவது பாருங்க, இந்த சூப்பர் நேப்பியர் காவாவுள்ள நட்டுட்டோம். காவாவுள்ள நட்டவே என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி இப்படி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இதே நம்ம கரை மேலே நட்டுருந்தோம்னா நமக்கு ஃபெயிலியர் வந்திருக்காது. நம்ம காவாலை நட்டோம்னா இந்த கரையை உடச்சி மண் அணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவாலை நட்டோம். நமக்கு அதே பெரிய பெரிய லாஸாக வந்தாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட இதுலேயே நம்ம 4000 கரணை கிட்ட போட்டிருந்தோம். அந்த 4000 கரணையில் சுத்தமாக எதுவுமே வரல. கொஞ்சம் மட்டும் வந்திருக்கு, அதுவும் நமக்கு செட் ஆகாது. நம்ம ஜிஞ்சோபில் நட்டுருந்தோம், அது நமக்கு ஃபெயிலியர் வரல. இதுலேயே நம்ம ஜிஞ்சோபில் நட்டுருந்தோம், அது பார்த்திங்கன்னா நம்ம கரை மேலே நட்டுருந்தோம். இந்த கரையில் நடவே அது எந்த பிரச்சனையும் வரல. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக களைக்கொல்லி அடிச்சுட்டு, ஏன்னா நம்ம இந்த களையிலே மறுபடியும் தண்ணி விட்டு நட்டோம் அப்படின்னா நம்ம பயிர் வர்றதுக்குள்ளே, அதாவது சூப்பர் நேப்பியர் வர்றதுக்குள்ளே களை மூடிடும், வளர விடாது அதை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஃபுல்லாக களைக்கொல்லி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் சூப்பர் நேப்பியர் நட போகிறோம். வாங்க பார்க்கலாம்.